வணக்கம். நம்ம வந்து எப்போயுமே ஒரு சில மூவிகள் தான் நம்ம வந்து ரிப்பீட் மோடில் பார்ப்போம். நமக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். எத்தனை வாட்டி போட்டாலும் பார்த்துட்டே இருக்கும். அப்படி நான் ரிப்பீட் மோடில் பார்த்த படம் தான் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். நான் ஆக்சுவலாக அந்த படம் வந்து காலையில் ஒரு வாட்டி பார்த்தேன். எனக்கு அந்த படம் ஓடிட்டே இருந்துச்சு. சரி, ஈவினிங் ஒரு வாட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஈவினிங் ஒரு வாட்டி ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த படம். இந்த படம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இளையராஜாட்ட வந்து ஒரு வாட்டி இன்டர்வியூவில் கேட்டிருப்பாங்க, நீங்கள் நிறைய படம் பார்க்குறீங்களே, உங்களுக்கு இந்த நீங்கள் பார்க்குற படத்திலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு வந்து இந்த வேர்ல்டு சினிமாலே ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் தான். இந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாவில் எடுக்கவும் முடியாது, யாரும் எடுக்கிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னடா ஓவராக பில்டப் பண்ணுறாரே, அப்படி என்ன தான் இருக்குது அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்த படம் தான் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். ஆக்சுவலாக இந்த படம் வந்து 1997 வந்த ஒரு ஈரான் மூவி. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு அண்ணன் தங்கச்சி இருப்பாங்க. அந்த தங்கச்சியோட ஸ்கூல் ஷூ வந்து அண்ணன் தொலைச்சிருவோம். அதை வந்து 2 பேர் சேர்ந்து வீட்டில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் வந்து ஆல்ரெடி பயங்கர பண கஷ்டமாக இருக்கும், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு அப்பாட்ட காசு இருக்காது. இந்த டைமில் போய்ட்டு நம்ம ஷூ தொலைச்சுன்னு சொன்னால் வீடு ரொம்ப கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்லவே மாட்டாங்க. சொல்லாமல் அவங்க எப்படி டெய்லி ஸ்கூல் போகிறாங்க, அந்த ஷூ தொலைஞ்சு போன ஷூ கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசியில் ஷூக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த படம் பேசியிருக்கும். ஆக்சுவலாக இந்த படம் வந்து வெறும் ஷூவை பற்றி பேசுனதால் மட்டும் இந்த படம் அவ்வளோ நல்லா இல்லை. ஒரு லோவர் கிளாஸ் ஃபேமிலி ஒரு நார்மல் லைஃப் வாழ்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த படம் வந்து ரொம்ப கிளியராக பேசியிருக்கும். ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஷாட் வரைக்கும் பயங்கர எமோஷ்னலும் பயங்கர பெயினாகவும் இருக்கும் இந்த படம். அதால் தான் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதால் தான் பர்சனலாக எனக்கு ஏன் இந்த படம் எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மேக்கிங். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஷாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. படத்தோட கிளைமேக்ஸ் ஷாட் லாஸ்ட் ஷாட்டும் பார்த்தீங்கன்னா ஷூவில் தான் வச்சு முடிச்சிருப்பாங்க. சரி, படம் வேறு எங்கேயாச்சும் ட்ராவல் ஆகுன்னு பார்த்தா வேறு எங்கேயுமே ட்ராவல் ஆகாது. நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு படம் பார்த்தீங்க அப்படின்னா படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வெறும் உங்களுக்கு அந்த கால் சவுண்டு, அந்த ஷூ சவுண்டு, அந்த பூட் சவுண்டு மட்டும்தான் கேட்டே இருக்கும். நடக்கிறது, ஓடுறது, படம் ஃபுல்லாகவே கேமராவில் மேக்ஸிமம் வந்து எல்லா சீனுமே ஷூ தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஒரு சீன் கூட போர் அடிக்காது. அவ்வளோ நீட்டாக பயங்கரமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் வந்து எனக்கு எல்லா சீனும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பாவும் அவங்க அண்ணனும் பேசிக்கிற சீன் தான். அது நார்மல் வாயில் கான்வர்சேஷன் பேசாமல் நோட்டில் எழுதி நம்ம சின்ன வயசில் பேசுவோம்ல, அந்தமாதிரி பேசியிருப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். இந்த படத்தில் நெக்ஸ்ட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங். மெயினாகவே அந்த குட்டி பாப்பாவும் அவங்க அண்ணனும் தான் நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் நான் ஒரு 4th ஒரு 3rd படிப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து அந்த படத்தோட பெயினை அவங்க ஈஸியாக பயங்கரமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. குழந்தைங்க நம்ம பார்த்துட்டே இருப்போம் இல்லையா, அதேமாதிரி இந்த படம் ஃபுல்லாக அவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டே இருப்போம். எனக்கு ஒரே ஒரு குறை தான், படம் வந்து ரொம்ப சின்ன படம், 1.5 மணி நேரம் தான். இன்னொரு 1/2 மணி நேரம் சேர்த்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணும். கிளைமேக்ஸும் இன்னொரு 10 நிமிஷம் சேர்த்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இன்னொரு 5 நிமிஷம் படம் வச்சுருந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு கண்டிப்பாக தோணும். இந்த படம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் தோணும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நாம்ளே போயிட்டு ஒரு பேர் ஷூ வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு இந்த படம் உங்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை உருவாக்கும். ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும், ஒரு ரொம்ப எமோஷனல் பேக்கேஜ் ஒரு படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள், சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். இந்த படம் வந்து ஓடிடி பார்த்தீங்கன்னா Amazon Primeல் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ஈரான் லாங்குவேஜில் தான் பார்த்தேன். எனக்கு எப்படின்னா, ஒரு படம் அதே லாங்குவேஜில் பார்த்தா தான் அந்த சாராம்சம் ஃபுல்லாக எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் டப்பிங் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு டப்பிங் கிடைச்சா டப்பிங் பாருங்கள், அப்படிலாம் நீங்கள் இதே லாங்குவேஜில் பார்க்குறதுனால பாருங்கள், சப்டைட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு படம் ஈஸியாக பயங்கரமாக புரியும். ஒரு நல்ல படம் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல படம் வேறு லாங்குவேஜ் படம் பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறேன். Until then, bye from No Spoiler. Cheers.